Good evening, Bilal. Good evening. Sir. Sorry for the late. Good சரியா evening, sir. எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் பேசுறது கேக்குதா? ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? Yes, sir. Yes, sir. லேட்டுக்கு தாமதத்துக்கு மன்னிக்கணும். சரியா லேட்டுக்கு சொரியா. சின்ன ஒரு சிக்கல் ஒன்று நடந்துருச்சு. வளமையா அப்படியே சிக்கல்கள் நடக்கிறது இல்லை. கணக்கா பார்த்து மேனேஜ் பண்ணி போறது. இன்னைக்கு அது மறந்துட்டேன். அதனால தான் லேட். சரி, ஓகே. சரியா ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு தானே? Yes, sir. நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது இந்த விகிதம் பாடம். சரியா மகள்? சரியா மகன்? Okay, sir. அப்ப இந்த கிளாஸ் இப்ப நான் 6:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்ப 7:30 7:50 வரைக்கும் இந்த கிளாஸ் நகரும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. சரியா செய்ய வழியில கொஞ்சம் தாமதமாகி வந்துட்டேன். அதனால நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யவும். சரியா மகள்? சரியா மகன்? Okay, sir. சரியா. அப்ப லாஸ்ட் கிளாஸ்ல விகிதம்னா என்னன்னு பார்த்தோம். விகிதம் ஒன்று எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது விகிதம் கொண்ட எவ்வாறு எழுதி காட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த விகிதத்துல உள்ள உறுப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்குதானே எல்லாத்துக்கும்? Yes, sir. அடுத்தது சமவெளி விகிதங்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஒரு விகிதம் தருவாரு, அந்த விகிதத்துல உள்ள உறுப்புகளை ஒரே எண்ணால பெருக்கணும். அப்படி ஒரே எண்ணால வகுக்க வேண்டும். அப்போ ஒரே எண்ணால பெருக்குவதன் மூலமாகவும் ஒரே எண்ணால வகுப்பதன் மூலமாகவும் ஒரு விகிதத்துக்கு இன்னொரு சமவெளி விகிதத்தை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். சரியா? Sorry, sir. சரியா. அப்ப அந்த இதுகள் பார்த்தோம் நாங்க கடைசி கிளாஸ்ல. அடுத்தது இந்த பயிற்சி நாங்க பார்த்தோம். சரியா? பார்த்தோம் தானே இந்த பயிற்சி? Yes, sir. சரி, ஓகே. சரியா. அப்ப அடுத்து ஒரு விகிதம் கொண்ட எப்படி பின்னமாக கூறுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியாமா? Okay, sir. சார், Okay, இந்த sir. தலைப்பு போட்டிருக்கோம். இந்த தலைப்பு போட்டிருக்கோம் தானே? இல்லையா? நோட்ட கொஞ்சம் பாருங்க. இல்ல சார். சார். அப்ப ஓகே. இதுல இருந்து தான் இன்னைக்கு நாங்க பார்க்கணும். அப்ப ஹெடிங் போடுங்க. விகிதம் ஒன்றை பின்னமாக கூறுதல். விகிதம் ஒன்றை பின்னமாக கூறுதல். சரியா? ஓகேவா? Okay, sir. சரி. விகிதம் ஒன்றை பின்னமாக கூறுவார்னு சொல்லி போட்டுட்டு எழுதுங்க இந்த உதாரணத்தை. ஓட்ட போட்டி ஒன்றில் மாதவி 50 மீட்டர் தூரம் ஓடும்போது தயானி 30 மீட்டர் ஓடுவார். அப்ப இங்க மாதவியையும் தயானியையும் பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு எலுமாறாக ஒரு உதாரணம் இங்க தரப்பட்டிருக்குது. மாதவி 50 மீட்டர் தூரமும் தயானி 30 மீட்டர் தூரமும் ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. சரியா? Okay, sir. அப்ப இதுல இருந்து மாதவி தயானி 2 பேத்துக்கு இடையிலான அந்த ஓடுற தூரங்களை நாங்க விகிதமாக எடுத்துரைக்கலாம். விகிதமாக எடுத்துரைக்கலாம் தானே? Yes, sir. அப்போ ஒரு பக்கம் மாதவியை போடணும், இன்னொரு பக்கம் யாரை போடணும்? Dayani, sir. தயானிய போடணும். சரியா? சரி, குயிக்கா அதை நோட் பண்ணுங்க. அப்போ ஒரு பக்கம் சரியா மாதவி டபுள் டாட், இந்த பக்கம் தயானி. சரியா மகன்? சரியா? ஓகேவா? Okay, sir. அப்ப மாதவி 50 மீட்டர், தயானி 30 மீட்டர். மீட்டர் அழகு இருக்க இயலாது. அப்ப அழகு ரெண்டையும் சுருக்கி விட்டுறலாம்.
இந்த சைவரையும் இந்த சைவரையும் சுருக்கி விட்டுறலாம். ரெண்டு பக்கமும் சைவர் இருந்தா சைவரையும் வெட்டி விட்டுறலாம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான எளிய விகிதம் 5க்கு 3. 5க்கு 3. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சார் இதுதான் அவங்களுக்கான எளிய விகிதம். நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப தயானிய முன்னுக்கு போட்டு மாதவிய பின்னுக்கு போட்டுதான் 3க்கு 5ன்னு வந்திருக்கும். அது பிரச்சனை இல்லை. நாங்க யார்த பேரை முன்னுக்கு எழுதுறோமோ அதை வைத்துதான் இந்த விகிதம் இருக்கும். அப்ப மாதவின்னு சொல்லி எழுதியிருந்தா 5க்கு 3. தயானி மாதவின்னு சொல்லி எழுதியிருந்தா 3க்கு 5. ரெண்டுமே ஒன்றுதான். யார முதல்ல எழுதியிருக்கோமோ அதன்படிதான் விகிதம் அமையும். சரியா? ஓகே சார். நோட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். சரி, நோட் பண்ணிட்டா இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிட்டா இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? இப்ப இதுல இருந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலான மொத்த பங்கை காணலாம். மொத்த பங்கை காண இருந்தானே. கீழே என்ன எழுதியிருக்கேன்னு ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். கீழே என்ன எழுதியிருக்கேன்? அது நீங்களோட வாய்ஸ் கிளியர் இல்ல, உங்க நெட்வொர்க் பிரச்சனை இல்ல. மாதவி கமா தயானி விகிதத்தின் மொத்தம் 5ஐயும் 3ஐயும் கூட்டினா எத்தனை வரும்? 8 பங்கு. அப்ப இவங்களோட மொத்தம் 8 பங்கு. இதுல இருந்து மாதவிக்கான பின்னம் எழுதுவீங்கன்னா மாதவி பின்னம். அப்ப 8ன் மேல் எவ்வளவு மாதவிக்கு? 5. தயானிக்கு பின்னம் எழுதணும்னா 8 மேல் 3. 8ன் மேல் 3. இப்ப இது விளங்கிச்சா என்ன செய்திருக்கேன்? அப்போ ஒரு தகவல் தருவார், ஒரு சம்பவத்தை தருவார். அந்த சம்பவத்துல இருந்து விகிதத்தை எழுதி எளிய வடிவத்தை எடுக்கணும். என்ன வடிவத்தை எடுக்கணும்? எளிய வடிவில். அப்ப நாங்க எழுதியிருக்கிற ஒரு விகிதம் எளிய வடிவம்னா அதுல ஒரு எண் கட்டாயம் என்ன என்ன இருக்கணும்? இதுல இருக்கிற ஒரு எண் சரி என்ன என்ன இருக்கணும்? வெரி குட், வெரி குட். படிச்சது ஞாபகம் இருக்குது. அப்ப இதுல ஒரு எண் சரி முதன்மை எண்ணாக காணப்படுமா இருந்தா அந்த ரெண்டு விகிதம் எளிய வடிவத்துல இருக்குது அப்படின்னு விலையும் கொள்ளலாம். அப்போ ஒரு விகிதம் எளிய வடிவத்துல இருந்தா அதுக்கு அடுத்து அதன் என்னத்தை காணணும்? மொத்த பங்கை கண்டுபிடிக்கணும். என்னத்தை காணணும்? மொத்த பங்கை கண்டுபிடிக்கணும். அப்ப மொத்த பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுல உள்ள விகிதங்களை நீங்க என்ன செய்வீங்க? கூட்ட வேண்டும். அப்ப இங்க மாதவிக்கான பங்கு விகிதம் 8, 5, தயானிக்கானது 3. மன்னிக்கவும், மாதவிக்கு 5, தயானிக்கு 3. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான விகிதத்தின் மொத்தத்தை கண்டீங்கன்னா 5ஐயும் 3ஐயும் கூட்டுனீங்கன்னா 8. அப்ப இதுதான் பகுதி எண்ணா வரப்போகுது. சரியா? அப்ப பகுதி எண்ணில் இருக்கிறது மொத்தமா இருக்கும். அந்த மொத்தத்துல இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனி பங்கு எவ்வளவுன்னு சொல்லி தொகுதி எண்ணாக போடுவீங்களாண்டா அவங்களோட பின்னம் இதுவாக காணப்படும். சரியா மகள்? சரியா மகன்? வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க பாப்போம். இந்த இங்க உங்களுக்கு விளக்கமா தந்திருக்கிறார். சரியா? இப்போ 5ஆவது வகுக்கும் பொழுது நிறைய விளக்கம் தந்திருக்காரு. அது பந்தியா இருக்கனால அதை நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா மகள்? சரியா மகன்? அத ஒயிட் போர்ட்ல உள்ளதை ஓர்டரா எழுதி கொள்ளுங்க.
இது முதலாவது, இது ரெண்டாவது, இது மூன்றாவது. நம்பர் போடணும்னு அவசியம் இல்ல, இப்படி ஓடலாம் எழுதிக்கிட்டா சரி. சரியாமல் ஓகே சார். அதை நோட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ரெண்டாவது தந்திருக்கேன் அம்ரா கமலான்னு சொல்லி, அதை நோட் பண்ணுங்க பாப்போம். அம்ரா கமலா, அதை நோட் பண்ண பாப்போம் குயிக்கா. ஒயிட் போர்டு அழிக்கலாமா? யாருக்கா டைம் வேணுமா? எஸ் சார். அப்ப ஒரு தகவல் தரப்பட்டு அதுக்கு சரியா விகிதம் ஒன்றை உருவாக்கி அந்த விகிதத்தின் மொத்தத்தை கண்டு அந்த விகிதத்தில் உள்ள தனித்தனி உறுப்புகளை தொகுதி எண்ணில் எழுதுவீங்களா இருந்தா அதுதான் அந்த பின்னமாக காணப்படும். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். சார் இப்ப ரெண்டாவது தந்திருக்குது அம்ரா கமலா ஆகிய இருவருக்கும் ஒரு தொகை பணத்தை தம்மிடையே அம்ரா ரூபாய் 35 கமலா ரூபாய் 25 கிடைக்குமாறு பங்கிட்டனர். பணம் பங்கிடப்பட்ட விகிதம் அம்ரா கமலா. அப்ப அம்ராவுக்கு 35, கமலாவுக்கு 25. அப்ப அதை நாங்க எளிய வடிவத்துக்கு கொண்டு வரணும் தானே? சொல்லுங்க. ஓம் சார். அப்ப எளிய வடிவத்துக்கு கொண்டு வரும் பொழுது எத்தனையால சுருக்கலாம்? ரெண்டையும் எத்தனையால பிரிக்கலாம்? 5. 5ஆல பிரிக்கலாம், 5ஆல சுருக்கலாம். அப்ப ரெண்டு பக்கமும் ஒரே எண்ணால தான் சுருக்கணும். ஞாபகத்துல வச்சுக்கோணுங்க. வேற வேற எண்ணால சுருக்க முடியாது. ஒரே எண்ணால பெருக்க வேண்டும், ஒரே எண்ணால என்ன செய்ய வேண்டும்? சமவெளி விகிதம். ஒரே எண்ணால பெருக்கணும், அதே மாதிரி ஒரே எண்ணால என்ன செய்யணும்? பிரிக்கணும் சார். பிரிக்கவோ அல்லது வகுக்கவோ வேணும். வகுக்க வேண்டும் அல்லது பிரிக்க வேண்டும். அப்ப 5ஆல பிரிச்சா 35ல 5 வந்து எத்தனை தடவை? 7 தடவை சார். 7 தடவை. அங்க பக்கம் 25ல எத்தனை தடவை? 5 சார். 5 தடவை. அப்ப கட்டாயம் எங்கட விகிதம் என்ன வடிவத்துல இருக்கணும்? சார். எளிய வடிவத்துல காணப்பட வேண்டும். மடங்குகள்ல இருக்க இயலாது. அது கிளியரா எல்லாருக்கும்? கிளியர் சார். மடங்குகள்ல இருக்க முடியாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. விலங்கலன்னா திரும்ப ஒருக்கா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப இத கண்டுட்டா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலான மொத்த விகிதத்தை கண்டுபிடிக்கணும். என்னத்தை கண்டுபிடிக்கணும்? மொத்த விகிதம். மொத்த விகிதம், அதாவது மொத்த பங்கு அப்படி மொத்த விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மொத்த பங்குன்னு போடலாம், மொத்த விகிதம்னு சொல்லியும் போடலாம். அப்ப இந்த 7ஐயும் இந்த 5ஐயும் என்ன செய்யணும்? கூட்டணும். 7 5ஐயும் கூட்டினா எவ்வளவு? 12.
7 5 12. இப்ப எங்களுக்கு அம்ராவின் பின்னம் எழுதலாம். அம்ராவின் பின்னம் போடும் பொழுது மொத்த விகிதம் எங்க இருக்கணும்? கீழே மொத்த விகிதம் எந்த எண்ணா வரணும்? பகுதி எண். பகுதி என்ன வரணும். அப்ப அம்ராவின் பின்னம் எவ்வளவு சொல்லுங்க பாப்பா. 12 மேல் 12 மேல் 7. சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். அப்ப அதே மாதிரி கமலாவின் பின்னத்தை இப்ப சொல்ல இயலுமா சொல்ல இயலாதா? எழும் சார், சொல்ல எழும் சார். அப்ப கமலாவின் பின்னம் 12 மேல் 5. 12 மேல் 5. சரி, இன்னும் யாருக்காவது டவுட் இருக்குதா? இந்த கமலாவின் பின்னத்தை நான் இங்க மேல எழுதுறேன். சரியா? கமலாவின் பின்னம் மேல எழுதுறேன். பன்னெண்டின் மேல் 5. சரி, அப்ப இப்ப 2 உதாரணம் பார்த்திருக்கிறோம். இந்த 2 உதாரணத்துல இன்னும் விளங்காம இருக்கா யாருக்காவது? சொல்லுங்க மகள், சொல்லுங்க மகன். அப்ப எல்லாருக்கும் இப்ப கிளியர் தானே? கிளியர் ஆமா சார். சரி, வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். கொஞ்சம் குயிக்கா வேகமா நோட் பண்ணுங்க பாப்போம். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் ஆமா பண்ணிட்டேன் சார். சார். அப்ப விளங்கிச்சா எல்லாருக்கும்? விளங்குச்சு சார். சரியா? இன்னும் டைம் வேணுமா? இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க? சரி, இப்ப இந்த உதாரணத்தையும் பார்ப்போம். இப்ப இங்க ஏ பி சி 3 வகையான பழச்சாறு காணப்படுகின்றது. என்ன காணப்படுகின்றது? பழச்சாறு. பழச்சாறு. பழச்சாறுகளின் கலவை ஒன்றை தயாரிப்பதற்கு மாம்பழம், சரியா, அதே மாதிரிக்கு அன்னாசி, அதே மாதிரிக்கு தோடை, இப்படி 3 ஏபிசி 3 பாத்திரங்கள்ல காணப்படுது. ஒரே மாதிரியான பாத்திரங்கள்ல. இப்ப இந்த பாத்திரங்கள்ல உள்ள அந்த பழப்பானங்கள் எல்லாமே ஒரே மாதிரிக்கு இருக்குதா? இல்ல சார். இல்ல சார். இல்ல சார், ஒன்று கூடுதலா ஒன்று குறைவா அப்படி இருக்கு சார். அப்ப சில மிகவும் குறைவா காணப்படுகின்றது, பில மிக அதிகமாக காணப்படுகின்றது. அது ரெண்டுக்கும் இடையில ஏல இருக்குது. அப்ப அதன்படி ஏபிசிக்கான விகிதம் கொடுத்திருக்காங்க. ஏபிசிக்கான விகிதம் எப்பயும் விகிதம் ஒன்று எழுதக்கில தந்திருக்கதை போட்டு எழுதிக்கிறோம். அதுதான் பெட்டர். பிளவுட தவிர்த்து கொள்ளலாம். அப்ப ஏ 2, பி 3, சி 1. சரியா மகள்? இப்ப இது எளிய வடிவத்துல தானே இருக்குது. சார். எளிய வடிவத்துல இருக்கா ஆமா இல்லையா? சார். அப்ப இப்ப இத பின்னமாக எழுதணுமா இருந்தா கட்டாயம் என்னத்தை கண்டிருக்கணும் நாங்க? மொத்தத்தை கண்டிருக்கணும். அப்ப மொத்தத்தை காணணுமா இருந்தா 2, 3, 1 இதெல்லாத்தையும் கூட்டி இருக்கணும். ஓகேவா? ஓகே சார். 3 கூட்டினா 6. அப்ப மொத்தம் 6 பங்கு. மொத்தம் எத்தனை பங்கு? 6 பங்கு. 6 பங்கு. பங்கு. இப்ப இதுல இருந்து ஏயின் பின்னம் போடக்கல ஏயின் பின்னம்
எப்படி எழுதுவீங்க? ஆறின் மேல் 2. ஆறின் மேல் 2. 6 மேல் 2. அதே மாதிரிக்கே பியின் பின்னம் ஆறின் மேல் 3. 6 மேல் 3. அதே மாதிரிக்கே சியின் பின்னம் ஆறின் மேல் 1. 6 மேல் 1. ஓகே தானே ஓகே சார்? இப்ப நாங்க வெள்ளனைக்கே படிச்ச ஒரு விஷயம் இருக்குது. பின்னங்கள்ல மடங்கு பின்னங்கள் இருந்தா என்ன செய்யணும் கட்டாயம்? பின்னங்கள்ல மடங்கு பின்னங்கள் இருந்தா என்ன செய்யணும்? பிரிக்கணும். அங்கேயும் எளிய வடிவத்துல கொடுக்கறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இது சுருக்கி விட்டீங்கன்னா 3ல் 1. இதை சுருக்கி விட்டீங்கன்னா 2ல் 2ல் 1. இறுதியாக உள்ளது அது கொடுத்தாலும் உண்டு கொடுக்காட்டியும் உண்டு. ஆனா நான் சொல்லித்தாரேன் உங்களுக்கு பெஸ்ட்ல. சரியா? அப்ப 6ல் 2 6ல் 3 6ல் 1 வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு அப்படி கேட்டா அப்படி சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். ஓகே சார். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க பாப்போம். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க பாப்போம். இன்னும் டைம் வேணுமா? இல்ல சார். அப்ப எல்லாருக்கும் இப்ப கிளியர் தானே? கிளியர் சார். சொல்லுங்க சார். அப்ப இப்ப எவ்வாறு விகிதம் கொண்ட காட்டுறது அப்படின்னு இப்ப எல்லாருக்கும் கிளியர் தான். இது உங்களோட புக்ல இருக்குது எல்லாம். தான் பாருங்க. அப்ப விகிதம் தந்திருக்காரு. அந்த விகிதத்தின் மொத்தத்தை கண்டுபிடிக்கணும். மொத்தத்தை கண்டுபிடிச்சிட்டு மொத்தத்தின் மேல ஒவ்வொன்றுக்குமான தனித்தனி விகிதங்களை போட்டீங்கன்னா அதுதான் அதன் பின்னமாக இருக்கும். இப்ப புத்தகத்துல விரிவா எழுதியிருக்காரு. அவ்வளவு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏயின் பின்னம், பியின் பின்னம், சியின் பின்னம். சரியா? ஓகே சார். அப்ப ஏ வந்து மாம்பழம், பி வந்து அன்னாசி, சி வந்து என்னது? கோடை. கோடை. அப்ப எவ்வளவுக்கு சுருக்கமாக எழுதி கொள்ளணுமோ அவ்வளவுக்கு சுருக்கமாக நீங்க எழுதி கொள்ளலாம். சரியா? ஓகே சார். சார் இப்ப சின்ன பயிற்சி உண்டு சார். இங்க பாருங்க புக்ல உள்ளதுதான். சுரேஷ், ரஹீம். யாராரு? சுரேஷும் ரஹீமும். சுரேஷும் ரஹீம் ஆல்ரெடி செய்திருப்பீங்களா இருக்கும். அவங்களுக்கு இடையில ரூபாய் 450 ரூபாய் 500 பங்கிடப்படுதாம். எவ்வளவு பங்கிடப்படுது? ரூபாய் 450 ரூபாய் 500. 50. சரியா? கிடைக்கத்தக்கதாக ஒரு தொகை பணத்தை பங்கிட்டு கொண்டனர். சரி, 5 கேள்வி இருக்குது. வேகமா செய்யுங்க பாப்போம். வேகமா செய்யுங்க பாப்போம். கேள்வியை எழுதுறதுக்கு இடத்த விட்டு கொள்ளுங்க. பிறகு கேள்வியை எழுதி கொள்ளலாம். கேள்வி எழுதுறதுக்கு இடத்த விட்டு கொண்டு ஆன்சரை மட்டும் இப்ப போடுங்க. சரியா? இப்ப கேள்வி எழுதி கொண்டிருந்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். கேள்வி எழுதுறதுக்கு ஒரு 10 லைன் காணும். 10 லைன் ஒரு 15 லைன் காணும். அந்த அளவுக்கு லைனை விட்டு போட்டு அதுக்கு கீழே ஒவ்வொரு கேள்விக்குமான ஆன்சர் எழுதினீங்கன்னா சரி. சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். சரி, அவ்வளவு கஷ்டமான கேள்வி இல்ல.
கஷ்டமான கேள்வி இல்ல. அவர் அழகா அவங்களோட பகுதி பகுதியா கேள்வி தந்திருக்கார். பாருங்க, ஒரு லெக்ல அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். அதெல்லாம் நாங்க இப்ப பார்த்த விஷயங்கள் தான். சரியா மகள்? சரியா மகன்? அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க. சரி, பாப்போமா?
சாரி பாப்போம். இருவரிடையே பங்கிடப்பட்ட மொத்த பணம், இருவரிடையே பங்கிடப்பட்ட மொத்த பணம் கேட்டிருக்காங்க. அப்ப கட்டாயம் ரெண்டையும் இணைஞ்சிருக்கணும். கூட்டிடணும் சார். கூட்டி இருக்கணும். அப்ப ரெண்டையும் கூட்டி போட்டிருந்தீங்கன்னா சரியா ரூபாய் 450 ரூபாய் 500. அப்ப ரெண்டையும் கூட்டி இருந்தீங்கன்னா ரூபாய் 950. சரியா மகன்? சரியா மகன்? ஓகே சார். சரி. சுரேஷிற்கு கிடைத்த பணத்தை மொத்த பணத்தின் பின்னமாக எழுதி அதனை எளியோட அது அந்த ரூபாயில உள்ளதே நீங்க போடணும். அப்ப சுரேஷுக்கு காசு வந்து 450. அப்ப சுரேஷ் ரூபாய் 950 மேல ரூபாய் 450. இந்த ரூபாவை வெட்டி போடுவீங்க. இந்த சைவரையும் இந்த சைவரையும் வெட்டி போடலாம். அப்ப வெட்டிட்டீங்கன்னா 95 மேல் 45 ரெண்டையும் எத்தனையால பிரிக்கலாம்? 5ஆல பிரிக்கலாம். 5ஆல. அப்ப மேல 5ஆல பிரிச்சீங்கன்னா 9, கீழே 5ஆல பிரிச்சீங்கன்னா 9ல 5 ஒரு தடவை. சரியா? மீதி 4. அப்ப 45 சொன்னா எவ்வளவு? 19. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். 19 மேல் 9 அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து 3வது கேள்வி. இருவரிடையே பங்கிடப்பட்ட பணத்தின் விகிதத்தை கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பக்கம் சுரேஷ், அங்கால ரஹீம். அப்ப இங்கிட்டு 450, இங்க பக்கம் 500. ஒரு சைவரை வெட்டி விட்டுறலாம். 45 அங்கால 50. அப்ப இங்கிட்டு 9, இந்த பக்கம் 10. சரியா மகள்? சரியாமை? ஓகே சார். இருவரிடையே பங்கிடப்பட்ட பணத்தின் வீதத்தின் எளிய வடிவம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எழுதிய வீதத்தை பயன்படுத்தி சுரேஷிற்கு கிடைத்த மொத்த பணத்தை பின்னமாக எழுதுக. அப்ப திரும்ப கேள்வி கேட்டிருக்காரு சுரேஷுக்கான பின்னத்தின் இது. அப்ப 4வது கேள்விக்கு 19 மேல் 9. சரியா? பத்தொன்பதின் மேல் 9 சரிதானே? மகன் மகள்? ஓகே சார். அடுத்து 5வது கேள்வி ரஹீமுக்கு கேட்டிருக்காரு. 19 மேல் எத்தனைன்னு சொல்லி வந்திருக்கணும்? 19 மேல் எவ்வளவு வந்திருக்கணும்? 19 மேல் 10. 10. சரியா. சரி, இப்ப எல்லாருக்கும் வெளியே வைக்கலாம்ச்சா? விளங்குச்சு சார். சரி, அப்போ ஓகே தானே? ஓகே சார். சரியா. சரி, சரியா எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப ரெண்டாவது கேள்வி A, B, C
ஆகிய 3 குடும்பங்களுக்கு இடர் உதவியாக வழங்கப்பட்ட உலர் உணவு ஏக்கு பிக்கு சி 4க்கு 5க்கு 3 என்ற விகிதப்படி காணப்பட்டதாம். அப்ப நேரடியாவே உங்களுக்கு இலகுவாக தந்துட்டார். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். இதுதான் அந்த விகிதம். இப்ப 3 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். ஆ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைத்த உலர் உணவின் அளவை 3 குடும்பங்களுக்கும் கிடைத்த மொத்த உலர் உணவின் அளவின் பின்னமாக எழுதுக. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைத்த உலர் உணவின் அளவை 3 குடும்பங்களுக்கும் கிடைத்த மொத்தத்தின் அளவாக. அப்ப இது 3ஐ நீங்க முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? கூட்டணும். முதல்ல மொத்தம் காணணும். அப்ப முதல்ல மொத்தம் காணுவீங்க. அப்ப மொத்தம் சமன் 4 கூட்டல் சொல்லுங்க 5 கூட்டல் 3. அப்ப 5 3 8 8 4 12. மொத்தம் எவ்வளவு? 12 சார். 12. அப்ப இப்ப இதுக்கு தனித்தனியா ஏக்கு வந்தது, பிக்கு வந்தது, சிக்கு வந்ததுன்னு போட்டு விட்டுருந்தீங்கன்னா சரி. அப்ப ஏ எவ்வளவுன்னு எழுதேலும், உங்களுக்கு பி எவ்வளவுன்னு எழுதேலும், சி எவ்வளவுன்னு சொல்லி எழுதேலும். எழுதேலுமா எழுதேலாதா? சொல்லுங்க, எழுதேலுமா எழுதேலாதா? எழுதேலும். கூடிய அளவு உலருணவு எந்த குடும்பத்திற்கு கிடைத்தது? ஏக்கா, பிக்கா, சிக்கா? பி குடும்பத்திற்கு. பி குடும்பத்துக்கு. ஏன்னா B அவர் தான் 5 பங்குல இருக்கார். குடும்பம் ஏக்கு கிடைத்த உலர் உணவு குடும்பம் பிக்கு கிடைத்த உலர் உணவிலும் பார்க்க என்ன பின்னத்தால் கூடியது? அப்ப ஏக்கு வந்து 12ன் மேல் எவ்வளவு? 4. என்ன? அப்ப 12ன் மேல் 4ல இருந்து எத்தனையா கழிப்பீங்க? 12 மேல் 3. 12 12ன் மேல் 3 கழிக்கலாம். அப்ப நாங்க பின்னங்கள் 12 மேல் 1. சரியா? பின்னங்கள் பாடத்துல படிச்சிருக்கோம். பகுதி எண்கள் சமனாக இருந்தா எப்படி கழிக்கலாம்? நேரடியாக கழிக்கலாம். அப்ப 12ல் 4ல இருந்து 12ல் 3 போனா தொகுதி எண்ணை மட்டும்தான் கழிக்கணும். 4ல இருந்து 3 கழிச்சீங்கன்னா 1. அப்ப அந்த கேள்வி லேசான கேள்வி தானே, செய்யலாம் தானே, பிரச்சனை இல்லையே. சரியா? சரி. அப்ப அதே மாதிரி 3வது கேள்வி இருக்குது. ஓட்ட போட்டி ஒன்றின் போது பவானி 50 மீட்டர். இதே மாதிரி கேள்வி முதல்ல நாங்க பார்த்தோம். பார்த்தோம்னா இதே மாதிரி கேள்வி உண்டு. சரி. அப்ப அந்த கேள்விகளை கொஞ்சம் நீங்க பார்த்து செய்யுங்க. ஏதாவது சிக்கல்கள் இருந்தா கேளுங்க. சரியா மகள்? சரியா மகன்? சரி. அப்ப அந்த 2 கேள்வியையும் செய்யறதுக்கு தேவையான அளவு இடத்தை கோப்பில நீங்க விட்டுக்கொள்ளணும். அந்த 2 கேள்வியும் செய்யறதுக்கு தேவையான அளவு இடத்தை விட்டுக்கொண்டு சரி. அடுத்து 3வது தலைப்பு. தரப்பட்ட விகிதத்திற்கு ஏற்ப ஒரு கணியத்தை பங்கிடல். தரப்பட்ட விகிதத்திற்கு ஏற்ப ஒரு கணியத்தை பங்கிடல். அப்ப நாங்க இப்ப இங்க பங்கு போட போறோம். அப்ப இந்த பங்கு போடணுமா இருந்தா இதுக்கு முன்னுக்கு பார்த்தா அந்த அவ்வளவு விஷயத்தை செய்து போட்டுட்டு தான் இங்க வரும். அப்ப விகிதத்தை எழுதி அது எளிய வடிவத்துக்கு மாத்தணும். மொத்த விகிதத்தை காணணும். அதன் பின்னங்களை காணணும். அதுக்கப்புறம் தான் பங்கிடுறதுக்கு வரும். அப்ப இந்த இவ்வளவு விஷயத்தையும் செய்யாம இங்கனக்குல இறுதி புள்ளிய நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. சரியா? நேரடியா குதிச்சு இங்க வர முடியாது. முதல்ல விகிதத்தை எளிய வடிவுக்கு எழுதி கொள்ளணும். அப்புறம் மொத்தத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் விகிதத்துக்குமான பின்னத்தை கண்டுபிடிக்கணும். பிறகு அவர் ஒரு அளவு தருவாரு. அந்த அளவுல இருந்து பெருக்கி விடையை நாங்க எடுக்க வேண்டி இருக்கும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சரி. அந்த தலைப்பை போடுங்க. அதுக்கு கீழே உள்ள அந்த உதாரணத்தை எழுதுங்க.
போட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஓ சார். சரி. அப்ப ஏ கமா பி கமா சி ஆகிய நபர்களுக்கிடையில் 2க்கு 3க்கு 5 என்ற விகிதத்தில் 2க்கு 3க்கு 5 என்ற விகிதத்துல 2000 ரூபாய் காசை பங்கிடணும். 2000 ரூபாய் காசை பங்கிட வேண்டும். அப்ப இந்த விகிதம் படித்தான் ஒவ்வொருத்தருக்குமான காசு கிடைக்கும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சார், அப்ப முதலாவது விகிதம் அங்க தந்திருக்கிறாரு. ஏ பி சி அதை எழுதிக் கொள்வோம். அப்ப 2 டபுள் டாட் 3 டபுள் டாட் 5. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். இப்ப மொத்தத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப மொத்த பங்கு அப்படி மொத்த விகிதம். அப்ப 2 கூட்டல் 3 கூட்டல் 5 இவ்வளத்தையும் கூட்டினா எத்தனை வருது? 10. 10 பங்கு. அப்ப இதுல இருந்து ஏக்கு கிடைக்கிறத காணணுமா இருந்தா ஏயின் பணம் அப்ப ஏயின் பணம்னா இந்த 10ல இருந்து ஏயின் பின்னத்தை எழுதி கொள்வீங்க. அப்ப 10 மேல் 2 அதோட ரூபாய் 2000 நீங்க பெருக்க வேண்டும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இங்க பெருக்கத்தான் வேண்டும். 10 மேல் 2 ஏயின் பின்னம் அதோட ரூபாய் 2000 பெருக்கணும். சரியா? ஓகேவா? மைக்க ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து. அப்ப இங்க இப்ப இது என்ன செய்யலாம்? இங்கனைக்குல ஒரு சைவர் இருக்குது. இந்த ஒரு சைவரையும் இந்த 2000ல உள்ள இந்த ஒரு சைவரையும் சுருக்கி விட்டுட்டா ஏக்கு கிடைக்கிற பணம் ரூபாய் 400. சரியா மகன்? சரியா மகள்? ஓகேவா? அப்படி அத மைக்க சொன்னேன் ஓப்பன சொல்லி நீங்க அங்க ஒன் பண்ணி வச்சுக்கொண்டு காய்ச்சி கொண்டிருக்கீங்க. அப்ப அது இங்க எல்லாத்துக்கும் சிக்கலா இருக்கும். சரியா? சரி, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றவங்க பாவம் தானே. அப்ப அதை நீங்க விலகிக்கிறீங்கன்னா சரி. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னேன்? விலகிச்சா இப்ப என்ன சொன்னேன்? என்ன செய்யணும்னு முதல்ல விகிதத்தை எளிய வடிவத்துக்கு மாத்தணும். அதுக்கு அடுத்து மொத்தத்தை காணணும். அங்க எத்தனை பேருக்கு பங்கிட சொல்லி தந்திருக்காரோ அவரோட பின்னத்தை போட்டு தந்திருக்க பெருமானத்தால பெருக்கணும். தந்திருக்க பெருமானத்தால பெருக்க வேண்டும். அப்ப ஏ இந்த பின்னம் 10ல் 2 அத ரூபாய் 2000 பெருக்குனீங்கன்னா ஏக்கு கிடைக்கிற காசு வரும் ரூபாய் 400 அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பியின் பணம் அப்ப 10ன் மேல் 3 பெருக்கல் அடையாளம் ரூபாய் 2000. சரியா? ஓகே சார். அப்ப இங்க பெருக்குனீங்கன்னா 6000. அந்த 6000த்தை 10ஆல பிரிச்சு விடுவீங்க. அப்ப பிக்கு கிடைக்கிற காசு வந்து 600 ரூபாய். 600. சரியா? ஓகேவா? ஓகே சார். சார், அப்ப சீன் பணத்தை காண்றதுக்கு சீன் பணம் இப்ப பின்னம் போடணும்னு அவசியம் இல்லை. ரூபாய் 2000ல இருந்து யார யார கழிப்பீங்க? ரூபாய் 400ஐயும் 600. ரூபாய் 600ஐயும் கழிச்சு விட்டுருவீங்க. நான் இங்கிட்டு எழுதுறேன், உங்க ஸ்கிரீன்ல விளங்காது. அங்கிட்ட 600 இருக்குன்னு விலையும் கொடுங்க. ஆகவே ரூபாய் 2000ல இருந்து ரூபாய் 1000 கழிக்கணும். 1000 ரூபாய். கழிச்சீங்கன்னா சீக்கு கிடைக்கிற காசு வந்து 1000 ரூபாய். சரியா? சரி சார். அப்படி இல்லாட்டி சீன் பணத்தை காண்றதுக்கு
10 மேல் எத்தனை? 10 மேல் எத்தனை? 10 மேல் 5. அப்ப இந்த ஒரு சைவரை வெட்டி விட்டுருவீங்க. இப்ப பெருக்கி போட்டாலும் எவ்வளவு வரும் விட? 1000. 1000 வரும். இப்படி ரெண்டு வழிகளையும் காணலாம். இப்படி ரெண்டு வழிகளையும் காண முடியும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். ஓகே சார். அப்ப இந்த ரெண்டு வழியையும் நீங்க பார்த்து வைத்துக் கொள்ளணும். ஓகேவா? ஓகே சார் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். பண்ணியாச்சு சார். அப்ப இன்னும் யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? சிக்கல்கள் இருக்கா? அப்ப முதலாவது தந்திருக்க விகிதத்தை எளிய வடிவத்துக்கு மாத்திக்கிறோம். அதுக்கப்புறம் அதன் மொத்தத்தை கண்டு அதன் விகிதங்களை நீங்க எழுதலாம். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர் சார். ஓ சார். சரியா இத நோட் பண்ணி முடிச்சிட்டீங்களா? எஸ் சார். நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ணியாச்சு. இந்த புக்ல இருக்குது. அப்படியே புக்ல உள்ள உதாரணத்தை தான் இங்க விளங்கப்படுத்தினேன். இந்த புக்ல அழகா நீட்டா தந்திருக்கார். ஏ கமா பி கமா சி ஆகிய நபர்களுக்கிடையில் 2க்கு 3க்கு 5 என்ற விகிதப்படி 2க்கு 3க்கு 5 என்ற விகிதப்படி ரூபாய் 2000-ஐ பங்கிடும் போது ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பணத்தின் அளவை காண்போம். அப்ப ஏ கமா பி கமா சி நபர்களுக்கிடையே பங்கிடப்பட்ட விகிதம் 2க்கு 3க்கு 5. அப்ப அதன் மொத்தத்தை கண்டுபிடிக்கலாம். அப்ப மொத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளத்தையும் கூட்டுவீங்க. கூட்டுனா 10ன்னு சொல்லி வரும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். இப்ப ஏ இந்த பணத்தை காணணுமா இருந்தா பாருங்க, 10 மேல் 2 ரூபாய் 2000 பெருக்கி இருக்குது. அப்ப 400. பி இந்த பணத்தை காணணுமா இருந்தா 10 மேல் 3 அப்ப 600. சி இந்த பணத்தை காணணுமா இருந்தா 10 மேல் 5 ஆகவே 1000. அப்ப 1000ம் 600 1600. அதோட 400 கூட்டினீங்கன்னா 2000. சரியா? ஓகேவா? கிளியரா? கிளியர் சார். அப்ப இந்த மாதிரிதான் ஒரு விகிதம் ஒன்றை வைத்துக்கொண்டு நாங்க பங்கிடு. அப்ப பங்கிடக்குல காசு பங்கிடலாம், சொத்து பங்கிடலாம், காணி பங்கிடலாம். இப்படி நிறைய விஷயங்களை எங்களுக்கு பங்கிட முடியும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சார் அதே மாதிரிக்கு ஒரு 3 பேர் நண்பர்கள் போகும் பொழுது ஒரு மாணிக்க கல் ஒன்று கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, அப்ப அந்த 3 பேரும் மாணிக்க கல்ல சமனாக பங்கிட்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த விகித முறையை அங்க நாங்க பயன்படுத்தலாம் தானே? ஆம் சார். சார் அடுத்து போடுங்க. சின்ன ஹெட்டிங் கொண்டு முதலீடுகளை
சமனான காலத்துக்கு, அதுதான் இங்க ஹைலைட். சமனான காலம்ங்கிறது தான் இங்க முக்கியமானது. முதலீடுகளை சமமான காலத்திற்கு வியாபாரம் ஒன்றில் ஈடுபடுத்துவதால் கிடைக்கும் லாபத்தை பகிர்தல். அப்ப இங்க வந்து எந்தெந்த மாதங்கள்ல எந்தெந்த காலப்பகுதியில இணைந்து கொள்றோமோ அதுக்கேத்த மாதிரி தான் இங்க பங்கிட வேண்டும். எல்லாரும் ஜனவரியில வந்திருந்தா எண்ட் ஆஃப் த இயர் டிசம்பர் மாதம் சமனான அளவு பங்கிடப்படும். ஒரு ஆள் ஜனவரி, ஒரு ஆள் மே, சரியா, ஒரு ஆள் செப்டம்பர், அப்படி வந்தா அவங்களுக்கு எத்தனை மாதங்கள் அந்த வியாபாரத்துல இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்து அதுக்கான லாபத்தை கொடுக்கறது தானே நியாயம். சொல்லுங்க. இப்ப செப்டம்பர் மாதம் வந்தவருக்கு 12 மாதத்துக்கான லாபம் கொடுக்க இயலுமா? நீங்க ஒத்துக்கிருவீங்களா? ஏழாம் சார். ஏலா. அவரு லேட் ஆகி வந்தாரு, நான் வெள்ளனைக்கு வந்தேன், அப்படி அது எப்படி என்னையோட அவருக்கு கூட போக இயலும் அப்படின்னு கேட்கறதுக்கு தோணுமா தோணாதா? தோணுது சார். கட்டாயம் தோணும். அதுதான் ரியாலிட்டி. அப்ப அதுக்கு ஒவ்வொரு நாட்டு கவர்மெண்ட் ரீதியாகவும் வியாபார சட்டங்கள் இருக்குது. சும்மா இல்ல, வியாபார சட்டங்கள் இருக்குது, பொண்ட் இருக்குது. அது படித்தான் ஒரு வியாபாரத்துல நாங்க பார்ட்னர்ஷிப்ஸ்ல செய்யறோம்னு சொன்னா கட்டாயம் லாபங்கள் வருமானம் பங்கிடப்பட வேண்டும். அப்படி இல்லாட்டி குலக்கேஸ் எல்லாம் வந்து சேரும். இல்லைங்களா? கம்பெனி லொஸ்ட்ல போகும். சரி, தலைப்பு போட்டீங்களா? போட்டோம் சார். இன்னொரு 15 நிமிஷத்துல விடுவோம். கொஞ்சம் லேட் ஆகி வந்தனால யாரும் போயிடாங்க. 19 பேர் இருக்கீங்க. சரி, இப்ப இங்க பாருங்க, புக்ல உள்ள உதாரணமே தான். இதை நாங்க பார்ப்போம். நல்ல ஒரு உதாரணம். வருட ஆரம்பத்தில் சதீஷ் வந்து 30,000 ரூபாய் போட்டிருக்காரு. இப்போ வருட ஆரம்பம்னா எந்த மாதம்? ஜனவரி மாதம். ஜனவரி மாதம். சரி, அதே மாதிரிக்கு சசிகரன் ரூபாய் 40,000 முதலீடு செய்து, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. வருட ஆரம்பத்தில்னா சதீஷ் வந்து 30,000 ரூபாய், சசிகரன் வந்து 40,000 ரூபாய். ரெண்டு பேரும் ஜனவரியில தான் பிசினஸ் தொடங்கி இருக்காங்க. ஆனா சதீஷ் 30,000 ரூபாய் போட்டிருக்காரு, சசிகரன் 40,000 ரூபாய் போட்டிருக்காரு. சரின்னு பார்த்தா ஜனவரில ரெண்டு பேரும் துவங்கினாலும் யாரு கூட போட்டிருக்கா? யாரு கூட போட்டிருக்கா? சசிகரன் போட்டிருக்காரு. அப்ப சசிகரனுக்கு வருமானம் லாபம் கூடுதலா கிடைக்கணுமா, சதீஷுக்கு கிடைக்கணுமா? சசிகரனுக்கு சசிகரன். அவங்க ரெண்டு பேரும் முதலீட்ட தொகைய முதல்ல விகிதமாக எழுதி அதை எளிய வடிவத்துக்கு நாங்க உருவாக்கணும். அப்ப இங்க 30,000, இங்க 40,000, இந்த 4 சைவரை வெட்டிடலாம், இங்கேயும் 4 சைவரை வெட்டிடலாம். அப்ப 3க்கு 4ன்னு சொல்லி வருவாரு. 3 ஒரு முதன்மை என்னால அங்க 2க்கும் பிறகு எளிய வடிவத்துல தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். இப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலான விகிதம் 3க்கு 4னால அந்த வருட இறுதியில கிடைக்கிற லாபத்தை அதே விகிதத்துல தான் நாங்க பங்கிட போறோம். அப்ப லாபம் பங்கிடப்படுறது 3க்கு 4, வேற எக்ஸ்ட்ரா அங்க வராது. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். ஓகே சார். இத பாருங்க, அழகாக சொல்லியிருக்காரு, ஒரு வருடத்தின் முடிவில். அப்ப ஒரு வருடத்தின் முடிவில்னா எண்ட் ஆஃப் த டிசம்பர் தானே? சொல்லுங்க. ஆமா சார். ஒரு வருடம் முடியும் டிசம்பர் 31ஆம் தேதி. ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப அந்த 31ஆம் தேதி முடிவு கிடைக்கும். அவங்களுக்கு தேறிய லாபமாக கிடைத்தது எவ்வளவு? ரூபாய் 28,000. எவ்வளவு கிடைச்சிருக்குது? ரூபாய் 28,000. ரூபாய் 28,000. அப்ப நான் முதல்ல சொன்னேன் தானே, இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான விகிதத்தின் மொத்தத்தை காணணும், மொத்த பங்க காணணும். அப்ப மொத்தத்தை காணணுமா இருந்தா 3ஐயும் 4ஐயும் என்ன செஞ்சிருக்கணும்? கூட்டி இருக்கணும் சார். அப்ப மொத்த லாபம்
சரியா 7 பங்கு. அந்த 7 பங்கு என்பது ரூபாயில வந்து 28,000. 7 பங்குங்கிறது வந்து ரூபாயில எவ்வளவு? 28,000. 28,000. அப்ப 7 பங்கு தான் 28,000 சதீஷின் பங்க கண்டுக்கு சதீஷின் பின்னத்தால நீங்க பெருக்கணும். அப்ப சதீஷின் பின்னத்தால பெருக்குனீங்கன்னா இங்க வரும் 12,000 வரும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். 12,000 வரும். அப்ப சதீஷுக்கு 12,000 கிடைச்சா அப்ப அங்கிட்டு நம்மட சசிகரனுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 28,000ல இருந்து 12,000 என்ன செய்யணும்? வைக்கணும் சார். கழிக்க வேண்டும். அப்படியும் காணலாம். வேற எப்படி காணலாம் சசிகரன் தொகையை? கொஞ்சம் முன்னாடி தானே சொல்லி கொடுத்தேன். ஒன்று கழிச்சும் காணலாம். அப்படி இல்லனா ரூபாய் 28,000 எந்த பின்னத்தால பெருக்கணும்? 7 மேல் 3 யாருக்கு? சதீஷுக்கா சசிகரனுக்கா? சதீஷ்க்கு சார். சதீஷ்க்கு. இப்ப நான் யார பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன்? சசிகரன். அப்ப சசிகரன் பின்னம் என்ன? 7 மேல் 4. 7 மேல் 4. அப்ப 7 மேல் 4 போட்டு ரூபாய் 28,000 சுருக்குனீங்க பெருக்குனீங்கன்னா 16,000 கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 14,000. 16,000 கிடைக்கும். சரியா? அப்ப இது நல்ல ஒரு உதாரணம். அதுதான் இந்த பாருங்க, சசிகரனின் பின்னம் 7 மேல் 4. சசிகரனுக்கு கிடைத்த லாபம் 7 மேல் 4ஆல ரூபாய் 28,000 பெருக்குவீங்க. ஆகவே ரூபாய் 16,000 அப்படின்னு சொல்லி வருவார். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். அப்ப இத நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். ஓகேவா? இத நோட் பண்ணி கொள்ளலாம் தானே? பிரச்சனை இல்லையே. எஸ் சார், நோட் பண்ணலாம். சரியா? கொஞ்சம் பொறுங்கோ, அவசரப்படாதீங்க. அப்ப அதே மாதிரி உதாரணம் ஒன்று இருக்குது புத்தகத்துல. சரியா? அதே மாதிரிக்கே உதாரணம் ஒன்று இருக்குது. சரி, அப்ப அத கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரியா? சரி. இப்ப முதலீடுகள் வந்து சமம் இல்லாத காலங்கள்ல வந்தா, சமனான காலம்னு வந்தா ஒரே காலத்துல இணைஞ்சிருப்பாங்க. இப்ப சமமற்ற காலங்கள் என்ன காலங்கள்? சமமற்ற காலம். சமமற்ற காலத்துல காலம்னா என்ன விலையும் கொள்றீங்க? சமமற்ற காலம்னா என்ன விலையும் கொள்றீங்க? சமன் இல்லாத வெவ்வேறு காலங்கள்ல வியாபாரத்தில் ஒரு ஆள் ஜனவரியில வந்திருப்பாரு, ஒரு ஆள் ஏப்ரல்ல வந்திருப்பாரு, ஒரு ஆள் மேல ஜூன்ல வந்திருப்பாரு. அப்படி ஒரு ஆண்டுல இடையில இடையில வந்து ஜாயிண்ட் ஆகுனா அது வந்து சமனற்ற காலம். அப்ப சமனற்ற காலமா இருந்தா கட்டாயம் அவரு எவ்வளவு காலம் அந்த பிசினஸ்ல இருக்கிறாரோ, அந்த வியாபாரத்துல இருக்கிறாரோ, அந்த காலத்துக்கு மட்டும்தான் நாங்க லாபத்தை கொடுக்கணும். இப்ப ஏப்ரல் மாசம் வந்தவருக்கு ஜனவரி மாசத்துல இருந்து லாபத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் நிலைமை? கம்பெனி என்ன நிலைமையில போகும் அப்படின்னு கம்பெனியை இழுத்து மூடிவிட்டு போட வருமா அப்படின்னு சொல்லியும் யோசிக்க தோணும். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். இப்ப ஹெடிங் போடுங்க. முதலீடுகளை சமமற்ற காலங்களுக்கு வியாபாரம் ஒன்றில் ஈடுபடுத்துவதால் கிடைக்கும் லாபத்தை பகிர்தல். முதலீடுகளை சமமற்ற காலங்களுக்கு வியாபாரம் ஒன்றில் ஈடுபடுத்துவதால் கிடைக்கும் லாபத்தை பகிர்தல். சரியா மகன்? சரியா மகள்? போட்டீங்களா? ஓ சார். சரி, அப்ப இங்க கட்டாயம் அவங்க இணைந்து கொன்ற காலத்துல இருந்து எத்தனை மாதங்கள்னு சொல்லி பார்த்து அந்த மாதங்களால கட்டாயம் இங்க நாங்க பெருக்கணும். பெருக்கினாதான் சரி. சரி, அப்ப இங்க ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க. கமல் குறிப்பிட்ட வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதி
ஜனவரி எப்ப தொடங்குறாரு வியாபாரத்தை? ஜனவரி 1ஆம் தேதி. ஜனவரி 1ஆம் தேதி ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். பிறகு 2 மாதங்களுக்கு பின்னர், அப்ப ஜனவரி 31 முடிஞ்சு அங்கிட்டு பிப்ரவரி 28ஆம் தேதி முடிஞ்ச பிற்பாடு மார்ச் 1ஆம் தேதி தான் இவர் போயிருப்பார். அதுதானே 2 மாதங்களுக்கு பின்னர்னா கதை. சொல்லுங்க. 2 மாதங்களுக்கு பின்னர்னா ஜனவரியும் முடியணும், பிப்ரவரியும் முடியணும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். அப்ப ஜனவரி 1ஆம் தேதி கமல் அவருக்கு 12 மாதங்கள் வரும். 2 மாதங்களுக்கு பின்னர் அசன் சொன்னா அசனுக்கு எத்தனை 10 மாதங்கள் மாதம். வரணும்? 10 மாதம். 10 மாதங்கள் வரும். 10 மாதங்கள் வர வேண்டும். சரி, இதை கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க பாப்போம். இதை கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க பாப்போம் குயிக்கா. இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம். சரி, இந்த பாடம் கொஞ்சம் பெரிய பாடம். ஏதாவது ஒன்றை வந்து நான் ட்ராப் பண்ணிட்டு போகல, அப்படி செய்யலாம். அப்ப கமால் குறிப்பிட்ட ஒரு வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதி ரூபாய் 20,000 முதலீடு செய்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கின்றார். அதற்கு 2 மாதங்களின் பின்னர் அசன் ரூபாய் 30,000 முதலீடு செய்து அதே வியாபாரத்தில் இணைந்து கொள்கிறார். அவ்வருடத்தின் இறுதியில் கிடைக்கப்பெற்ற ரூபாய் 36,000 லாபத்தை அவ்விருவருக்கும் இடையில் பகிர வேண்டிய முறையை பார்ப்போம். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? சொல்லிட்டேன் சார். டைம் எழுதிட்டேன் வேணுமா? சார். சரி, கொஞ்சம் வேகமா எழுதுங்க புத்தா. கொஞ்சம் வேகமா எழுதுங்க. அப்ப இங்க கட்டாயம் அவங்க போட்ட தொகையையும் இப்படி அட்டவணை அடித்துக்கொண்டு செய்யலாம். அப்ப முதலாவது பெயர், அடுத்தது முதலீடு, முதலீடுக்கு ஈடுபடுத்தப்பட்ட காலம், முதலீடு பெருக்கல் அடையாளம், முதலீட்டின் காலம், இப்படி கட்டாயம் டயக்ராம் ஒன்று போட்டுக்கொள்ளும். அப்ப கமல் ரூபாய் 20,000, மாதங்கள் 12. அசன் ரூபாய் 30,000, மாதங்கள் 10. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். அப்ப ஓகே சார். அசன் வந்து வியாபாரத்துல 10 மாதங்கள் தான் இருக்காருனாலும் ஆனா அவர் 30,000 போட்டிருக்காரு. அப்ப மாதங்கள் குறைவு, ஆனா அமௌண்ட் வந்து அதிகம். அங்க கமல் வந்து மாதங்கள் கூட, ஆனா அமௌண்ட் வந்து குறைவு, 20,000 தான் போட்டிருக்காரு. அப்ப இப்படி ஒரு டயக்ராம் போட்டு இதுல அந்த முதலீடையும் காலத்தையும் பெருக்கி ஒரு பெருமானத்தை நீங்க கண்டு கொள்ள வேண்டும் கட்டாயம். அப்ப கமாலுக்கு வரும் 12 தர 20,000, 240,000. சரியா? 240,000 கமாலுக்கு. ஓகேவா? ஓகே சார். அதே மாதிரிக்கே அசனுக்கு 30,000 தர 10, அப்ப 300,000. எத்தனை ஆயிரம்? 30,000 தர 30,000 தர 10,
300,000 சொல்லி வரும். எத்தனாயிரம்னு வரும்? 300,000 300,000. ஆகவே இது ரெண்டையும் பெருக்கி அவங்களுக்கு இடையிலான விகிதத்தை நாங்க உருவாக்கணும். அப்ப கமல் ஹாசன் ஆகிய இடையிலான லாபம் பகிரப்படும் வீதம் 20,000 தர 12, 30,000 தர 10. அப்ப இங்க 240,000, இங்க 300,000. இதுல உள்ள 4 சைவரையும் இதுல உள்ள 4 சைவரையும் வெட்டுனீங்கன்னா 24க்கு 30ன்னு இருக்கும். 24 இங்கால இக்கு இங்க 30 அப்படின்னு வருவார். அப்ப இது ரெண்டுமே 24, 30 எந்த மடங்குகள்? 6 மடங்குகள். அப்ப ரெண்டு பக்கமும் 6ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா 4 6 24, 5 6 30, 4 தர 6 24, 5 தர 6 30. அப்ப 4க்கு 5 அப்படின்னு சொல்லி ஒரு எளிய விகிதம் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு எளிய விகிதம் எங்களுக்கு கிடைப்பாரு. அப்ப இடையில வந்து ஜாயிண்ட் ஆகுனா இப்படி பெருக்கி எடுக்க தெரியும். அவங்க எத்தனை மாதங்கள் இந்த இந்த வியாபாரத்துல இருக்காங்க, எவ்வளவு காலம் இந்த வியாபாரத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மாதங்களை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப 1 மாதத்துக்கு பின்னர், 2 மாதத்துக்கு பின்னர், 3 மாதத்துக்கு பின்னர், 5 மாதத்துக்கு பின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட்டாயம் தருவான். அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். சரியா? ஓகே சார். இதுக்கு அங்கிட்டு முதல்ல நாங்க செய்த வேலைகள் அவ்வளத்தையும் நாங்க செய்ய வேண்டியதுதான். இப்ப மொத்தத்தை காணணும். மொத்தத்தை கண்டுட்டு அவருக்கு தந்திருக்கிற பெருமானங்களுக்கு விகிதத்தை போட்டு நாங்க காண வேண்டி இருக்கும். சரியா? சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். இந்த உதாரணத்திலே தான் அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். திரும்ப இந்த உதாரணத்தை நான் விளங்கப்படுத்துவேன். அப்ப இதுல என்ன இருக்குது? அப்ப இதை நீங்க நோட் பண்ணி கொண்டு, சரியா, இப்ப இந்த சமமான காலத்துக்கு பார்த்த அந்த உதாரணத்தையும் இந்த சமனற்ற காலத்துக்கு பார்த்த இந்த உதாரணத்தையும் ஒரு 2-3 தடவை நீங்க செய்து பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும் கட்டாயம். நீங்க செய்து பிராக்டிஸ் பண்ணுனீங்கன்னா பின்னுக்குள்ள அவ்வளவு நல்லா உங்களுக்கு பிடிபடும். அப்படியே கொப்பியை மூடி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அதெல்லாம் செஞ்சு போட்டு கிளாஸ் அன்னைக்கு மட்டும் எனக்கு தொடர்ந்து இன்னைக்குள்ள உட்கார்ந்தா கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தும் கட்டாயம். அப்ப விகிதத்தில் உள்ள பங்குகளின் எண்ணிக்கை 4ஐயும் 5ஐயும் கூட்டுவோம். 4ஐயும் 5ஐயும் கூட்டுனா 9. பிறகு கமலுக்கு கிடைக்கிறத காண்றதுக்கு 36,000 தர 9ன் மேல் 4, அப்ப 16,000. அசனுக்கு கிடைக்கிறதை காண்றதுக்கு 36,000 பெருக்கல் 9ன் மேல் 5, அப்ப 20,000. அப்ப அசன் தான் கூட போட்டிருக்காரு, காலம் குறைவானாலும் அமௌண்ட் கூட, ஆகவே அவருக்கு 20,000 கிடைக்கும். சரியா? இது அந்த காலத்தை கண்டுபிடிச்சு பெருக்கி எளிய வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டா அதுக்கு அங்கிட்டு சிக்கலே இருக்காது. அதுக்கு அங்கிட்டு செம்ம ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்ப இதே உதாரணத்துல இருந்து தான் அடுத்த கிளாஸ் நான் கண்டினியூ பண்ணுவேன். சரியா? அது வரைக்கும் குட் நைட். Bye sir. Thank you sir. Bye sir. Good night sir. Bye sir. ஓகே.